ஒரு பறவை இருக்கு. ஒரு மரத்துல போய் ஒரு பழத்த சாப்பிடுது. ஃபுல்லா அந்த பழமெல்லாம் சாப்பிட்டு, இப்ப அந்த பழம் சாப்பிடுறதால அந்த பறவைக்கு என்ன கிடைக்கும்? ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த அந்த எனர்ஜியோட ஜாலியா சுத்துது காட்டுக்குள்ள. ஒரு ஸ்டேஜ்ல தின்ன பழம் செரிமானம் எல்லாம் ஆனதுக்கப்புறம், அதோட எச்சம் வரும். அந்த எச்சத்தையும் போட்டுட்டு அது போயிரும். அந்த எச்சத்துல அது சாப்பிட்ட பழத்தோட விதை இருக்கும். அந்த விதை அந்த மண்ணுல விழுந்துச்சு அப்படின்னா, அது இனி திரும்ப சாப்பிடுற மாரியான ஒரு 1000 பழம் இருக்கிற மரத்த அந்த விதை வளர்த்து திரும்ப குடுக்கும். இங்க பணத்த நீங்க இந்த சோர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரு புரிதல குடுக்கும்னு நான் நம்புறேன். அந்த குருவி அந்த பழத்த சாப்பிட்டுருச்சு. அதுக்கு தேவையான எனர்ஜி எடுத்துக்கிச்சு. அந்த எனர்ஜி எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற விஷயம். அதாவது தன்னோட தேவைக்கு போக, இது என்னோட தேவை இல்ல. இன்னொருத்தரோட தேவை. இன் சென்ஸ் இது என்கிட்ட இருந்தா ஒண்ணும் ஆகப் போறதில்ல. மண்ணுல விழுந்தா மரமா வளரும்னு சொல்லி தான் அது எச்சமாவே போட்டிருக்கு. இல்ல, இல்ல. இது எல்லாம் எனக்கு தான் தேவை. நானே வச்சுக்குவேன்னு சொல்லி, அந்த விதைய அது வயித்துக்குள்ளேயே வச்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதனால எச்சம் போடவே முடியாது. அந்த பறவை உயிர் வாழும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வாழ முடியாது. அதே மாரி தான் நம்மளும் இருக்கிறோம்.